சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, இது எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் மேபி என்ன வந்து யூடியூப் லைவ்ல அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல வந்து என்ன நீங்க பார்த்துருக்கலாம். மேபி சில பேர் என்ன நேர்ல பார்த்துருக்கலாம். அண்ட் மேபி நிறைய பேருக்கு வந்து நான் யாருன்னே கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அறிமுகம் தான் இப்போ நான் கொடுத்தேன். வெஸ்டீஜ்ல நான் ஜாயின் பண்ணி என்ன இப்போ இருக்கக்கூடிய டெசிக்னேஷன்ங்கிறது சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். அண்ட் நான் பேசிக்கா காஸ்மெட்டிக்ஸ் தவிர, ஸோ மிஸ்ல் ஆஃப் மிலன், அஷூர் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் வந்து நான் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி என்னோட ஒரு ஃபேவரட் ஏரியா அப்படிங்கிறது தான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது தவிர ஏர் பியூரிஃபையர் இருக்கு, வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, அண்ட் ஈவன் நம்ம ஹெல்த் ஃபுட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹோம் கேர் நீட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமான ட்ரைனிங்ஸ் வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்கள் யூடியூப்ல ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல தான் நீங்க பார்த்துருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம மீட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் மேபி ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்டாக எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ் அண்ட் சில போட்டோஸ்லாம் அனுப்பிட்டு வரீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பட் பிஃபோர் தட் அதுக்குள்ள நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, சரி அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நிறைய பேர் நம்ம பார்க்கும்பொழுது எஸ் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு பேஷண்ட் ஆர் மேபி நமக்கு தெரிஞ்ச யாரோ கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ரெக்வஸ்ட் எனக்கு வரும்போது என்னால் இமீடியட்டா எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளையை நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி இப்போ எவ்வளோ நாள் நானே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னோட ஏரியா எங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு மெயினாக அந்த கற்றுக் கொடுக்கணும். அப்போ நாளைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும், ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஸோ நீங்க என்ன முதல்ல ப்ராடக்டை பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ், இந்த நாலேஜ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எஸ் டெஃபினட்டா வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த செஷன் வந்து ஒரு 3 days செஷனை வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செஷன் வந்து நீ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை அட்டன் பண்ண முடியாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் இன்னைக்கு செஷன் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ லிங்க் வந்து ஐ திங்க் மிஸ்டர் ஷெரீப் வந்து ஒரு ஷேர் பண்ணுவாரு, டீம்ல வந்து ஷேர் பண்ணுவாரு. ஸோ யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு நடந்த இந்த செஷனை வந்து கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்ஸ் தான் முதல்ல இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ இந்த பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் சப்ளிமெண்ட்ஸ்னா என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நாளைக்கு அந்த செஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த பார்ட்டை வந்து எல்லாருமே பார்க்க சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அதை பார்த்தாங்கனால நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வந்து கட்டாயமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னும் ஒரு நல்ல நாலேஜ் வந்து அவங்க கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபைன். ஸோ ஐ திங்க் நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ள நம்ம போகலாம். அண்ட் ப்ரோக்ராம்குள்ள போறதுனால இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சப்ஜெக்ட் குள்ள இருக்கணும். அதனால என்னோட வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முடியும் போது என்னோட வீடியோ அகைன் நான் ஸ்டார்ட் பண்றேன். எஸ், இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, சரி நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், அப்ப நான் ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? அப்ப என் உடம்புல பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லாத போது நான் சப்ளிமெண்ட் எனக்கு அவசியமே இல்லை. அப்ப யாருக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம்? யாரோ உடம்பு முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டவங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, எடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, அப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னொரு 2 பேர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 பேர் கொடுக்குறோம், அவங்களும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன யோசிப்போம், நம்ம இதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிப்போம். ஏன் இவ்வளவு ஒரு தயக்கம், ஏன் இவ்வளவு ஒரு பயம் வருது சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது? ஏன்னா நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸை எப்படி பார்க்குறோம், ஒரு மெடிசனா பார்க்கணும். அப்போ ஒரு மெடிசனா பார்க்கும்போது என்ன ஆகுது, அப்போ ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நோயாளிகளுக்கோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெனிஃபிட் போல இருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்து அங்கே போக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ்குள்ள நான் ஜாயின் பண்ணும்போது வெஸ்டீஜ்ல என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து இங்க தேவை அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. பிகாஸ் நான் டைரக்ட் செல்லிங் இருந்திருக்கேன், பட் வெஸ்டீஜுக்கு என்ன தேவைங்கிறது என்னால் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க முடியல. அப்ப நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸோட வியாபாரம்ங்கிறது ஒரு 1 crore அந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருந்தது. அப்ப நம்மளோட டோட்டல் வியாபாரம்ங்கிறது ஒரு 6 கோடி அது மாதிரி இருந்தது. அந்த 1 crore ப்ராடக்டோட மூவ்மெண்ட்டும் எங்க அதிகமாக போச்சு அப்படின்னா, டிசீஸ் ஓரியன்டா போயிட்டு இருந்த செக்மெண்ட் அது காலகட்டம் அது. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அப்ப வெஸ்டீஜ்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இப்படிதான் மூவ் ஆகுது, அப்ப இதை வந்து நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்ப இதை பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்னா என்னங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் நம்ம சப்ளிமெண்ட்ஸை பயன்படுத்தணுங்கிறத முதல்ல நான் புரிய வைக்கணும். அப்போ அதுலேருந்து படிப்படியாக டெவலப் பண்ணி இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாடியூல் அப்படிங்கிறது இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு மாடியூல். ப்ராடக்ட்ஸ், எஸ், ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது கம்பெனியோட ஸ்லைட்ஸு. ஸோ அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில ஸ்லைட்ஸ் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக இதை நான் ரெடி பண்ணேன். எல்லாமே ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இது சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏது சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங்னா ஒரு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன அளவுல வேணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அப்ப இந்த நாலேஜ் நான் கொடுக்க ஆரம்பிச்ச டைம்ல இது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்து மக்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்ப வெறும் 1 கோடி ரூபாய் நடந்துட்டு இருந்த ஹெல்த் கேரோட ப்ராடக்ட்ஸோட வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸ்ல 3 கோடி 3.5 கோடி அளவுக்கு வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சு தமிழ்நாடோட என்டையர் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப ஏன்னா சப்ளிமெண்ட்னா என்னங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு, எனக்கு நோய் இருக்கோ இல்லையோ நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சில கேள்விகள் அப்படிங்கிறது மனசுல இருந்தாங்க. அடுத்த விதமான கேள்விகள் என்ன வரும்? ஜெனரலா கேட்கறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி இதை நான் டாக்டர் கிட்ட கேட்காம எப்படி நான் இந்த ப்ராடக்ட்ல நான் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, இந்த ப்ராடக்ட் நான் எடுக்க ஆரம்பிச்சேன், ஒரு ஒன் மந்த் எடுத்தேன், இல்ல 2 மந்த்ஸ் எடுத்தேன், 3 மந்த்ஸ் எடுத்தேன், எனக்கு நான் இப்போ நல்லா ஆயிட்டேன், என்ன உடம்புல அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும்? அதான் நல்லா ஆயிட்டேன், நல்லான பிறகு நான் எதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும்? எத்தனை நாள் நான் எடுக்கணும்? சரி, இதை நிறுத்திட்டா அதுல இருந்து திரும்ப நமக்கு அந்த பழைய பாதிப்பு வருமா? அப்ப இத்தனை விதமான கேள்விகள் மக்கள் கேட்கறாங்களா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் நமக்கே முதல்ல இவ்வளவு சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நமக்கே இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் என்னன்னா, சப்ளிமெண்ட்ஸ் நான் முதல்ல எடுக்கலாமா வேணாமாங்கிற தயக்கம் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னவர் தான் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாமனிதர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர் கிளினிக்ல பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ வந்து அங்க மாட்டியிருப்பாங்க. ஏன் ஹிப்போக்ரட்டிஸ் முக்கியம்னா, ஒரு ஒரு மருத்துவம்னா என்ன, மருத்துவ முறைங்கிறது எப்படி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத புரிய வச்சவர் இவர் தான். அவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆனா உணவே மருந்துங்கிறது என்னாச்சு, நீ காலப்போக்கில் மாறி மருந்தே உணவுங்கிற அளவு தான் இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன, வெல்னஸ். அப்ப வெல்னஸ்ங்கிறது என்ன? எந்த காலகட்டத்திலுமே நம்ம உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது. இது பேசிக்கா ஒரு வெல்னஸ். ரெண்டாவது, அப்படியே நோய் வந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா நம்மளால வாழ முடியும். ஒரு காலகட்டத்துல 100 வயசு உயிர் வாழறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு சவாலே கிடையாது. அந்த அளவுக்கு ஈஸியா வந்து 100 வயசுல உயிர் வாழ்னாங்க. ஆனா இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த 100ங்கிறது இப்போ 80 இல்ல 70ங்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சில இப்போ ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டம் போயிடுச்சு அப்படின்னா அது 60, 50 வயசுல கூட வந்து மரணம் வரலாம். அந்த எக்ஸ்பெக்டன்சிங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம உணவுல இருந்து நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள். நம்ம என்னதான் வித்தியாசமா நம்ம சாப்பிடலாம். இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், இல்ல சிக்கன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், இல்ல என்ன வேணா நம்ம வித்தியாசமா சாப்பிடலாம். ஆனா நம்ம உடம்புக்கு தெரிஞ்சது எல்லாமே அது இட்லியா, பூரியா, பொங்கலா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்புக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். என்னன்னா, இது நார் சத்தா, இது கொழுப்பு சத்தா, இது தாது பொருட்கள், விட்டமின்ஸ் மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது பொருட்களா, இல்ல இது சர்க்கரை சத்தா, இல்ல இது புரத சத்தா, இதுதான் முதல்ல நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் தெரியும். அப்போ நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அதுல இருந்து என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதோ அது நம்ம உடம்பு வந்து கன்வெர்ட் பண்ணி எல்லா செல்களுக்கும் அனுப்புது. ஸோ செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்குது. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் முறையாக செல்களுக்கு போய் சேரல, கிடைக்கல. அப்ப ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. இதான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி. ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகும், நமக்கே ஒரு தடுமாற்றம் வரும். மூடு ஸ்விங்ஸ் அப்படின்னா ஒரு நேரத்துல நல்லா பாசிட்டிவா இருக்கும், ஒரு நேரத்துல வந்து அப்படியே ரொம்ப எரிச்சல் இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது இருக்காது. நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம், தலைவலி இருக்கும், மசில் வீக்னஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வளரக்கூடியதுதான் காலப்போக்குல சர்க்கரை நோயாக மாறலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம், புற்று நோயாக மாறலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம்,
கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம், கணையம் சம்பந்தப்பட்ட நோயாக மாறலாம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள நோய் வரத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள். ஸோ ஏதோ 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் எழுதி வச்சுட்டு நீங்க போனாரு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் காலப்போக்கில் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இது மாற 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம டோட்டலா நீ காத்துல பறக்க விட்டோம். அப்படி நம்ம என்ன கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குக்கும் வயிற்றுக்கும் தான் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. இதை இன்னும் சிம்பிளா ஒரு கான்செப்ட் நான் புரிய வைக்கிறேன். ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ்பர்க் அப்படிங்கிறது என்ன? பனிப்பாறை. இப்போ இந்த பனிப்பாறையை நம்ம பார்க்கிறோம். இது கடல் மட்டத்துக்கு மேல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பனிப்பாறை. ஜெனரல் இந்த பனிப்பாறையை பார்க்கும்போது இது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து இது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கண்ணுக்கு மேல தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்க்கறதுக்கு பெருசா வந்து நமக்கு தெரியுது. ஆனா இந்த பனிப்பாறை கடல் மட்டத்துக்கு மேல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மையான ஒரு பனிப்பாறையோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பனிப்பாறை கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறை பெருசா தெரியுதுங்களா, இல்ல கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை வந்து பெருசா தெரியுதுங்களா? எஸ். இப்போ நம்ம கன்க்ளூஷனை மாத்திடுவோம். என்ன மாத்திடுவோம் அப்படின்னா, கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை தான் இன்னைக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்படிங்கிற கன்க்ளூஷன் நம்ம வந்துடும். இதுதான் என்ன சொல்றோம், நோன் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். நோன் அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச விஷயம். அன்னோன் அப்படின்னா என்ன? நமக்கு தெரியாத விஷயம். அப்ப கடல் மட்டத்துக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதான் நம்மளால இது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அது சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமாங்கிறது நமக்கு புரியாது. ஏன்னா இன்னைக்கு மனித உடலும் இந்த பனிப்பாறையும் ரெண்டும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் இந்த பனிப்பாறை இதை பத்தின வந்து ஒரு படமே வந்திருக்கு, எல்லாருமே பார்த்திருப்பீங்க, டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம். சோ அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ நோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நோன் அப்படிங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்கள். சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாத ஒரு தன்மைகள் ஏற்படலாம். சோ இது மாதிரி பல விதமான நோய்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நோய்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம உடம்புக்குள்ள இந்த நோய்கள் வந்த பிறகு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட். டாக்டர் போய் பார்க்கணும், மெடிசன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆகும், வாழ்நாள் முழுக்க கண்டினியூஸா மெடிசன் 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 மெடிசன்ட்டு மெடிசன்ஸ் தான் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எது தெரியாத விஷயம்? ரூட் காஸ் அப்படின்னு சொல்றோம். ரூட் காஸ்னா இந்த நோய்கள் எப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுது? ஒரு சர்க்கரை நோய் இருக்கலாமோ, இல்ல ஒரு மூட்டு வலி இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லாத தன்மை ஏற்படலாம், இல்ல ஒரு புற்றுநோய் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நோய்கள் எப்படி எங்கே இருந்து உருவாகுது, எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே என்னவா இருக்கணும், டாக்டரா தான் இருக்கும். பட் இப்ப எல்லாருமே டாக்டராக முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன்ங்கிறது என்ன? வருமுன் காப்போம். ஸோ நோய் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய சக்தியை நம்மளால நம்ம உடலுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நோய் எப்படி வருதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது ஒரு கடல் மாதிரி அது, அதுக்குள்ள நம்ம ஃபுல்லா வந்து இறங்க முடியாது. ஆனா இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, கை கடக்கமான ஒரு வார்த்தை, ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது. அந்த டைட்டானிக் படம் சொன்ன இல்லைங்களா? எஸ். ஏன்னா அந்த படத்துல அந்த கப்பல் வந்து முழுகவே முழுகாது அப்படின்னா அந்த கப்பல் கிளம்பிச்சு. உண்மையிலேயே இந்த பனிப்பாறை அப்படிங்கிறது கடல் மட்டத்துக்கு மேல, அதாவது அந்த கப்பலோட மேல் பகுதியில் எங்கேயாவது தட்டியிருந்தா கூட இவ்வளவு பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்காது. ஆனா என்னாச்சு, அந்த கப்பலோட அடிப்பகுதியில இந்த பனிப்பாறை மோதி தண்ணி உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப கிளம்புன அன்னைக்கே நைட்டே என்ன ஆயிடுச்சு, அந்த கப்பல் ரெண்டா உடைஞ்சு கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. இந்த படத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்பகுதிங்கிறது என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில உடலோட அடிப்பகுதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் காஸ். சோ இந்த ரூட் காஸ் இத நோய் வராத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால்தான் ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்ல அந்த நோயே வராமல் தடுத்துக்கிறது புத்திசாலித்தனமாங்கிறத இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர்.
100 நோயாளிக்கு ஒரு டாக்டர், அந்த டாக்டர் யாருக்கு முதல்ல போய் மருத்துவம் பார்ப்பாரு? ரொம்ப கஷ்டப்படுறவங்களா, இல்ல வந்து ரொம்ப நோயினால பாதிக்கப்பட்டவங்களா? டெஃபினட்டா 2மே கிடையாது. யார் இன்னைக்கு பணம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவ வைத்தியம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த கொரோனா, லாக்டவுன் அது இதுன்னு சொல்லி நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. கொரோனா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனீங்க அப்படின்னா, நார்மல் கொரோனா பாதிப்பு இருந்தாலே ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 செலவாகும். அதுல மூச்சு திணறல், வென்டிலேட்டர் போகக்கூடிய அளவுக்கு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னா, குறைஞ்சது 4,00,000 5,00,000 செலவாகும். ஸோ கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் தான் இந்த கொரோனா. ஆனா அந்த வைரஸ்னால நம்ம உடலுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்ப இன்னைக்கு மருத்துவ வசதிங்கிறது ஒரு சராசரியா சாமானியமான மக்களுக்காக இல்லைங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. சோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 2 கேள்விக்கான பதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒண்ணு, யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும்? இது முதல் கேள்வி. எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்? இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, எஸ் டெஃபினட்டா நம்ம ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுப்போம். அதே போல சப்ளிமெண்டோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நோய் வரத்துக்கு ஒரு அடிப்படையாக 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஹிப்போக்ரட்டிஸ் அவர் சொன்ன மாதிரி என்ன பார்க்கிறோம்? மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன ஆகுது? உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடம்புல வந்து எப்போது எனர்ஜியே இருக்காது. மசில் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகள் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதனால பிராக்சர் ஏற்படும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம ரெக்கவரி ஆனா கூட உடம்பு ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகாது. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ரீஅட்மிஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். சோ இது எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய நடமாட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இது எதனாலனா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள். 2வது வயோதிகத்தன்மை. பொதுவா ஒரு 60 வயசுக்கு மேலதான் என்ன சொல்றோம்? சர்க்கரை நோய் வரலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், உடல் பருமன் ஏற்படலாம், கண் பார்வை கோளாறுகள் வந்து வரலாம். இது மாதிரி எத்தனை விதமான நோய்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கு. சரி, 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்ல. ஏன் பாதிப்பு இல்லை? ஏன்னா 60ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப். அப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சுன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 15 வருஷமோ 20 வருஷமோ அந்த நோயோட எப்படி நம்ம போராடி நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனா இன்னைக்கு வயோதிகம்ங்கிறது முன்னேற ஆரம்பிச்சிச்சு, அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப 60 வயசுக்கு மேல வர வேண்டிய எத்தனை விதமான நோய்கள் இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் 40 வயசு பிகினிங்லயே சர்க்கரை நோய் வந்துச்சு, பிபி எகிரி போயிடுச்சு, மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல புற்றுநோய் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்துடுச்சுன்னு கஷ்டப்படுறவங்க நீங்க எத்தனை பேர் இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்க. சோ வயோதிகம் அட்வான்ஸ் ஆனாலும் நோய்களும் வேகமாக நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். 3வது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம வாழ்க்கை தரத்தை நீங்க எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டோமோ அதனாலுமே இன்னைக்கு நிறைய நோய்களை நம்மளே இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு, உடல் பருமன், சரியான சாப்பாடு ஒழுங்கா இல்ல, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னா சுறுசுறுப்பாக நம்ம எதுவுமே ஓடி ஆடி வேலை செய்யாம இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள், புகையிலை, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதெல்லாமே சேரும்போது நம்ம உடம்புக்குள்ள எத்தனை விதமான நோய்களை உருவாக்கக்கூடியது. நிறைய நோய்கள் இருந்தாலும் நான் குறிப்பிட்ட சில நோய்களை சொல்லலாம். ஏன்னா இந்த நோய்கள் தான் அதிகமாக மக்களை பாதிக்கக்கூடியது. ஒண்ணு, சர்க்கரை நோய், ரொம்ப ஸ்பீடா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. 2வது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். 3வது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். 4வது, புற்றுநோய். இதெல்லாம் என்ன சொல்றோம்? கிரானிக் டிசீஸ். கிரானிக் அப்படின்னா ஒன்ஸ் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்புல இந்த நோய்கள் கட்டாயம் இருக்கும். இந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தவே முடியாது. அதுதான் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களுக்காக ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க? செக்ஷன் J41 ஒரு ஆர்டிக்கல்ல 51 விதமான நோய்களை வாழ்நாள குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அதுல சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, புற்றுநோயோ, ஆர்த்ரைட்டிஸோ இந்த மாதிரியான நோய்களும் அடக்கம். அப்ப 51 விதமான நோய்களை வாழ்நாள குணப்படுத்த முடியாதுன்னா அப்ப நம்ம எதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்? எதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்க டாக்டர் என்னைக்காவது உங்களுக்கு சர்க்கரை குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல உங்க உடம்பு நார்மல் ஆயிடுச்சு, இனிமே நீங்க மெடிசன் எடுக்க வேணாம்னு யாராவது நீங்க சொல்லியிருக்காங்களா? 2மே நீங்க நடந்தது இல்ல. ஸோ சுகர் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க மெடிசன், மேபி இன்னைக்கு ஒரு 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 வருஷம் இந்த மெடிசன் போடுவாங்க, அடுத்த வருஷம் வேற மெடிசன் போடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேற மெடிசன் போடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த நோய்களை குணப்படுத்த முடியாது. ஆனா இந்த நோய்கள்ல இருந்து நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம பெர்மனண்டா வெளியில வரவும் முடியும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியங்கிறது என்ன? வெல்னஸ். அதான் நம்ம 2வது ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். அந்த வெல்னஸ்க்கு நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நோய்களும் நம்ம உடம்புல இருந்து காணாமல் போய்விடும். அப்ப நம்ம என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மருத்துவம் நம்ம எடுத்தாலுமே அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடியது. சோ இந்த 3 காரணங்கள் இதான் இன்னைக்கு அடிப்படையாக நோய் வரத்துக்கான விஷயங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றோம்? வெல்னஸ், ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம பிறந்ததுல இருந்து ரொம்ப வருஷம் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா தாங்க இருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30, 35 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கும். அந்த 35 வயசு தாண்டிட்டோம்னா நம்ம நிலைமை 2 ஸ்டேஜுக்குள்ளதான் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றோம்? ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ்னா நோய் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டம், இதுதான் ப்ரீ இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். 2வது டிசீஸ் பீரியட், அதாவது நோய் உடம்புக்குள்ள வந்துருச்சு. சரி, யார் இதுல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு 70-80% மக்கள் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு 20-30% மக்கள் தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நோய்க்கு பின்னாடி இருக்காங்க. நோய்க்கு பின்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சுகர் வந்துடுச்சு, இல்ல பிபி வந்துடுச்சு, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, இல்லைன்னா கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய மக்கள். சரி, இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, 70% மக்கள் நோய் வரதுக்கு முன்னாடி இருக்காங்க. 30% மக்கள் தான் நோய் வந்த பின்னாடி இருக்காங்க. ஆனா நம்ம சப்ளிமெண்ட்ஸை யார்கிட்ட முதல்ல நம்ம ப்ரொமோட் பண்றோம்? நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட, இல்ல நோய் வந்த பின்னாடி இருக்கிறவங்ககிட்டயா? டெஃபினட்டா நோய் வந்த பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே கொண்டு போகிறோம். அப்ப இது 30% விட 70% மக்கள் நம்ம கையில இருக்காங்க. அந்த 70% நாமளும் இருக்கோம். அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எங்க கொண்டு போகணுங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு நோய் வரதுக்கான அடிப்படையான காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம பார்க்கலாம். பட் இந்த 2 தான் இன்னைக்கு முக்கியமான காரணம். ஒண்ணு என்ன சொல்றோம்? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வெறும் மன அழுத்தம் மட்டும் கிடையாது. மனதால ஏற்படக்கூடிய அழுத்தம், உடலால ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம உடம்ப அழுத்திக்கிட்டே வரதுனாலதான் சர்க்கரை நோய் வருது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வருது, தைராய்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது, மனநிலை பாதிக்கப்படுது. எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். இன்னைக்கு யாராவது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க, நான் ரொம்ப நிம்மதியா இருக்க, சந்தோஷமா இருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு விரல் விட்டு சொல்ல முடியுமா? டெஃபினட்டா இல்ல. 2வது டாக்ஸின். டாக்ஸின்னா என்ன? நச்சு பொருள்கள். எதெல்லாம் நச்சு பொருள்கள்? நம்ம உடம்புக்கு எதெல்லாம் அளவுக்கு மீறி போகுதோ அது எல்லாமே நச்சு பொருள்கள் தான். இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல எதெல்லாம் நமக்கு அளவுக்கு மீறி நம்ம கொண்டு போறோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நச்சு பொருளாக மாறக்கூடியது. அப்ப இது 2த்துனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது. இதை இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நச்சு பொருள்கள் எங்கேருந்து வருது? அடிப்படையா நம்ம உயிர் வாழறதுக்கு 3 விஷயம் தான் வேணும். நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 3மே எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எத்தனை விதமான பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, டொபாக்கோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள். அதே போல செல்ஃப் மெடிகேஷன். செல்ஃப் மெடிகேஷனா நம்மளே மருந்து மாத்திரைகளை வாங்கி எடுத்துக்கிறது. ஒரு தலைவலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நேரம் மெடிக்கல் ஷாப் தான் போவோம், டாக்டர் கிட்ட போக மாட்டோம். அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நம்ம ஒரு மெடிசன் வாங்குறோம். மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவன் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு டோஸ் 2 டோஸ் போட்டா உடனே டக்குன்னு கேட்கணும். அப்போ அவன் கொடுக்கறதே ஹை டோஸ் மெடிசன் தான் அவன் கொடுப்பான். ஹை டோஸ் மெடிசன்ஸ் நீங்க போகும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் படிப்படியா சரியாகும். ஆனா அந்த ஹை டோஸ் மெடிசின்ஸ் இது வேற மாதிரியான காம்ப்ளிகேஷன் உடம்புக்குள்ள கொண்டு போகும். இதெல்லாம் என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதனால நம்ம உடம்பு அதிகமாக பாதிக்க ஆரம்பிக்குது. பட் இதை தாண்டி நம்ம உடலுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன மாதிரியான துரோகம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லி. இந்த பேலன்ஸ் டயட்டை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக இருக்கணும்? புரதச்சத்துக்கள் நம்ம உணவுல அதிகமா இருக்கும். ஆனா நம்ம அதிகமா எடுக்கிறதே என்ன? சர்க்கரை சத்து தான் அதிகமா நம்ம எடுக்கும். அப்ப பேலன்ஸ் அங்க இல்ல. கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் நம்ம நிறைய தேவை. நம்ம அதை அவாய்ட் பண்ணிடும். கெட்ட கொழுப்பு உருவாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஏற்படக்கூடியது என்ன? உடல் பருமன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி
ஆரம்பத்துல நல்லா தான் சார் இருந்தேன், இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா தான் சார் இருந்தேன். ஆனா போக போக என்னன்னு தெரியல, உடம்பு மாறி போச்சு. நம்மளே யோசிக்கிறோம் எதனால இந்த மாதிரி மாறி போச்சு அப்படின்னு. அதே போல தூக்கம். சராசரியா ஒரு நாளைக்கு 7ல இருந்து 9 மணி நேரம் நமக்கு நீண்ட உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள மறந்து தூங்குறது. அதுதான் உண்மையிலே நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முழு ரெஸ்ட். ஆனா இன்னைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம உண்மையிலேயே தூங்குறோங்கிறத யோசிச்சு பாருங்க. அதே போல பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னாலே மக்கள் உடனே என்ன சொல்றாங்க, சார் டைமே இல்லை சார் அப்படின்னு. டைம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த டைம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போனா கூட உடம்புல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நோய் நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலைக்குள்ள தானே இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்புக்குள்ள நோயே உருவாகுது. அதனாலதான் சொன்னேன், 70% மக்கள் நம்மளையும் சேர்த்து நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால. சரி, இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? 2 ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை. ஒன்னு ப்ரீ இல்னஸ்ல, இல்லைன்னா டிசீஸ் பீரியட்ல. இந்த 2 காலகட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு டிசீஸ் பீரியட்னு சொல்றோம். ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு. அந்த நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது தான். அப்போ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம், லைஃப் லாங் தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாகவே நிறைய விஷயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பட் நம்ம எப்போ தொடர்ந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம உடல் இப்ப மெடிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுமே தவிர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான சக்திகளுக்கு எதிராக வேலை செய்யும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ். இன்னைக்கு எத்தனையோ விதமான ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த மெடிசன்ஸ்ல இருந்து நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ்னாலுமே இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுறோம். ஒரு ஸ்பைரலா சாப்பிடுங்க, கடல் பாசி, இது உடம்புக்கு நல்லது, எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா மக்கள் உடனே கேட்கறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஆனா அதே ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தா எந்த கேள்வியும் நம்ம கேட்கறது இல்லை. அவர் என்ன கொடுத்தாலும் அப்படியே நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதனால அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. எதனாலனா ஹாஸ்பிட்டல் போறதுனால. தவறான மருந்துகள், தவறான மருத்துவம், தவறான சிகிச்சை, தவறான ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இது எல்லாத்தினாலுமே என்ன ஆகுது, இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்கு மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இயற்கைக்கு மாற ஆரம்பிக்கிறதுனா என்ன அர்த்தம், இப்ப இத்தனை நாள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்து எடுத்து கொஞ்ச நாள்ல என்ன தோணுது அப்படின்னா, நம்ம நேச்சுரலா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாக்கு போவாங்க, கொஞ்ச நாள் சித்தாக்கு போவாங்க, கொஞ்ச நாள் ஹோமியோபதிக்கு போவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு நிறைய மருத்துவ முறைகளை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா எப்படியாச்சும் நமக்கு ஏதோ ஒரு குணமானா போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் தேட ஆரம்பிக்கும். அப்ப பல விதமான மருத்துவ முறைகள் நம்ம நாடி போகும்பொழுது 2 விஷயம். ஒண்ணு, நம்ம பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணம் காணாம போயிடும். 2வது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் முழுமையாக காணாம போயிடும். ஏன்னா இப்ப நம்ம உடம்பு டோட்டலா குழம்பிடும், எந்த மருத்துவத்துக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நேரத்துக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்டோட காஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை விதமான டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு. சம முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு நம்ம கிடைக்கணும்னா நம்ம கையில லட்சக்கணக்கான பணம் இருக்கணும். அந்த பணம் இல்லைன்னா நம்மளால அந்த மருத்துவ வசதிகளை நம்மளால அடைய முடியாது. இப்ப என்ன ஆயிடுது, ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது. இதான் ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரி, ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதிப்பு ப்ரீ இல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்றாங்க, ஒரு நோட்டிபிகேஷன்ல இந்தியால 27% மக்கள், இந்த 27% மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் எல்டர்லி அடல்ட்ஸ். நான் எல்டர்லி அடல்ட்ஸ்னா வயதானவர்கள் இல்ல, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, 30ல இருந்து 50 வயது. இந்த 30ல இருந்து 50 வயதுல இருக்கிறவங்க 27% இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு நோய் அவங்க உடம்புக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
இன்னைக்கு இந்திய மக்கள் ஜனத்தொகையை யோசிச்சு பாருங்க, 27% பேர் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அப்ப எத்தனை லட்சத்துல அது இருக்கும், எத்தனை கோடிகள் அது இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா 45% குடும்பத்துல, அந்த குடும்பத்துல மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க 30 to 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கட்டாயம் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 45% குடும்பத்துல ஒருத்தர்னா அதையும் யோசிச்சு பாருங்க. இதுவும் எத்தனை கோடிகள்ல அது போகுங்கிறது யோசிச்சு பாருங்க. இதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலைமை. அதனாலதான் நம்ம உடல் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிக்குது. அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது, இல்ல பசி இல்ல, சாப்பிட பிடிக்கல, உடம்புல அங்கங்க கட்டிகள் வர ஆரம்பிக்குது, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்ன சொல்றோம், முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகளே எதனால இந்த பாதிப்புக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஹார்ட் வீக்காக ஆரம்பிச்சிடும், மூளை வீக்காக ஆரம்பிச்சிடும், கணையம் வீக்காக ஆரம்பிக்கும், மூட்டுக்கள்ல ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி ஒரு விதமான நோய்களும் உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அது இந்த ப்ரீ இல்னஸ் ஒரு ஸ்டேஜ். இந்த ப்ரீ இல்னஸ் ஸ்டேஜ்லயுமே நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்கு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் பராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். பராலிசிஸ்னா வெறும் கை கால் இழுத்துக்கிறது மட்டும் பேரு பராலிசிஸ் அப்படிங்கிறது இல்லை. எப்போ நம்ம வேலையை நம்மளால செஞ்சுக்க முடியாம மற்றவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுதுன்னு தோண ஆரம்பிக்குதோ அதுவே பராலிசிஸ் தான். அப்ப என்ன ஆயிடுது, எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டோ எது நம்ம பண்ணாலும் கடைசியா மரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கு. அப்ப ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்மளால மீள முடியுமா அப்படின்னா எஸ், நிச்சயமா முடியாதுங்கிற அளவு தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடிட்டு. ஸோ எதெல்லாம் நீ கேள்விக்குறி ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் திங் பணம். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சேர்த்து வச்சிருந்தா கூட ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் டக்கு டக்குன்னு காணாம போகுது. எத்தனை விதமான மருத்துவங்கள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது, ஆரோக்கியம் காணாம போயிடும். அடுத்தது என்ன ஆகுது, அதிக மன அழுத்தத்துக்குள்ள மாட்டிக்கும். ஸ்ட்ரெஸ் இது இன்னும் நோயை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன கனவுகள், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்ல வீட்டுல ஒரு டிவி வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எது வேணா இருக்கலாம். பட் ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருந்தா அந்த கனவுகளை என்ன ஆயிடுச்சு, நீ கேள்விக்குரிய மாதிரி. அப்ப அல்டிமேட்டா நம்ம வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியே இன்னைக்கு கிடையாது. ஸோ எப்ப வேணாலும் நம்ம உடம்புக்குள்ள ப்ரீ இல்னஸ்ல இருந்து நம்ம டிசீஸ்க்குள்ள நம்ம போகலாம். அப்போ இன்னைக்கு நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே வாழ்நாள் முழுக்க நம்ம அதே மாதிரி ஆரோக்கியத்தோட நம்ம வாழணும். இப்போ வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியத்தோட வாழணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேருங்கிறது என்ன, நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எதுக்காக, ஆரோக்கியத்திற்காக நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. சரி, இந்த பாதுகாப்பு நம்ம உடலுக்கு ரெண்டே விஷயங்கள் தான் பண்ணணும். ஒண்ணு என்ன சொல்றோம், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, இம்பேலன்ஸ் ஆன விஷயங்களை நம்ம பாடி ரீபேலன்ஸ் பண்ணணும். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டா இல்லைங்களா, இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்னைக்காச்சும் அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு சர்க்கரை குணமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல மெடிசின்ஸ் நிறுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்ட பார்த்தீங்களா? காரணம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாடர்ன் மெடிசின்ஸுக்கும் இந்த ரெண்டு சக்தியும் கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துற விஷயமும் கிடையாது. ரெண்டாவது இம்பேலன்ஸ், அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் இன்னைக்கு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நோய்க்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட அவங்க வாழணும் அப்படின்னா அதற்கு நம்ம கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்டீல்ங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. தெரப்பினா என்ன, ட்ரீட்மெண்ட். எதுக்கான ட்ரீட்மெண்ட், நம்ம செல்களுக்கான ட்ரீட்மெண்ட். செல்களுக்கு என்ன வேணும், ஊட்டச்சத்துக்கள் வேணும், அதான் நரிஷ்மெண்ட். நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான அணுக்களுக்கு என்ன தேவை, முக்கியமா ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வீக் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும், நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது இப்படிதான் உருவாகும். ஒரு சிங்கிள் செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்போது திசுக்கள், டிஷ்யூஸா மாறும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடல் உறுப்புகளாக மாறும். உடல் உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தா முழு மனித உடல். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
செல்கள் இறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதற்கு இந்த 4 தூண்களால மட்டும்தான் முடியும். இந்த 4 தூண்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முதல் தூண் பிரிவென்ஷன். பிரிவென்ஷன் என்ன? நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். இரண்டாவது நச்சுத்தன்மை நீக்கம். இரண்டாவது தூண் டீடாக்சிபிகேஷன். மூன்றாவது தூண் சமச்சீர் நிலை, இல்லைன்னா நார்மலைசேஷன், இல்ல பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாலாவது தூண் ஊட்டச்சத்துக்கள், சப்ளிமெண்டேஷன். இந்த 4 தூண்கள் பிரிவென்ஷன். முதல்ல நம்ம உடம்பு நோயை எதிர்த்து தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. இரண்டாவது உடம்புல இருந்து நச்சுப் பொருள்கள் வெளியே போகணும். மூன்றாவது நம்ம உடல் எப்போதுமே ஒரே சீராக இருக்கணும். இது மூணுமே நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஊட்டச்சத்துக்கள் வேணும். அதான் நாலாவது தூண் சப்ளிமெண்டேஷன். அப்போ இந்த 4 தூண்கள் நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கணும், எப்படிலாம் கிடைக்கணும்? இந்த 4 தூண்கள் நமக்கு ஒரு நாளும் கிடைக்கணும். நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த 4 தூண்களும் அவசியம். இது கிடைச்சாதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ஸ் எத்தனை காலம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 1 மாசம் 2 மாசம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இது லைஃப் லாங் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த 4 தூண்கள், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், இந்த 4 தூண்கள் இதெல்லாமே நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் அடங்கி இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் யார் முதல்ல எடுக்குன்னா அந்த 70% 80% இருக்கக்கூடிய மக்கள். நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது யார் சொல்றாங்களோ அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இது என்னைக்காவது நம்ம வந்து சிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. ஹெல்த் ஃபுட்னா என்ன? நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய துணை உணவு, உப உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். வெல்னஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். சரி, இந்த 70% பேர் மக்களுக்கு வந்து இந்த இத்தனை விதமான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த 30% மக்களுக்காக, நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆயுஷ் சாந்தே அப்படிங்கிற ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கிறதுனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் 2017-18 2 வருஷம் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் அவங்க கொடுத்த சர்டிபிகேஷன். சரி, இந்த இடத்துல 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எப்படி சப்ளிமெண்ட் எடுக்க முடியும்? ரெண்டாவது, ஏற்கனவே நான் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசன்ஸை நிறுத்திட்டு சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஹெல்த் கொடுக்க முடியும் ஆர் ஒரு ப்ராப்ளம் நம்ம ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னா 2 விஷயம் தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்னு பார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசட்டிக்கல். ஒரு பார்மசூட்டிக்கல்னா என்ன? மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? சைட் ஸ்பெசிபிக். சைட் ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் மட்டும்தான் போய் இது வேலை செய்யும். ஒரு நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு. ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா உடல் முழுக்க தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம், ஊட்டச்சத்துக்கள் இதை கொடுக்கக்கூடியதா நியூட்ராசட்டிக்கல்ஸ். ஸோ ஒன்று குறிப்பிட்ட இடத்துல தான் வேலை செய்யும், இன்னொன்று உடம்பு முழுக்க போய் வேலை செய்யும். ரெண்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தான் போய் வேலை செய்யும். ஆனால் அது எவ்வளோ நேரம் வேலை செய்யும், எப்படி வேலை செய்யுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ யார் எதை படிக்கிறாங்கன்னு யோசிப்பாரு. பார்மசூட்டிக்கல் இது யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு படிச்சாதான் உண்டு. அப்ப நியூட்ராசட்டிக்கல்ஸ் பத்தி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நான் போய் என் சப்ளிமெண்ட்டை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கேட்கற வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சில பேர் கேட்கலாம், அப்ப ஏன் சார் நம்ம ஒரு சப்ளிமெண்ட்லயுமே வந்து ஆஸ் டைரக்டட் பை எ பிசிஷியன் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு? இது வந்து ஒரு ஜெனரல் காஷன். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை மெடிசனா தப்பா யாரும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அது ஒரு காஷனுக்காக தான் சப்ளிமெண்ட்ஸ் அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம நியூட்ராசட்டிக்கல்ஸ் பற்றி படிக்கிறோம். அது நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டாக்டரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சாலே நம்ம போறோம். அப்போ நம்ம எப்போ நியூட்ராசட்டிக்கல்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் பார்மசூட்டிக்கல் நம்ம படிக்கலையோ
அப்போ டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை மட்டும் சாப்பிடுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2 பக்கத்துலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ், ஒரு பார்மசூட்டிக்கல்னா என்ன, ஒரு நியூட்ராசூட்டிக்கல்னா என்ன, இந்த 2 விதமான சேஞ்சஸ் தான் நம்ம முதல்ல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன ஆகக்கூடாது, டாக்டராக முயற்சிக்க கூடாது. நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கான விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தாலே போரும். அதை நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்தணுங்கிறது சொல்லி கொடுத்தாலே போரும். அமெரிக்கா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் இவங்களும் இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் கேள்விக்கான பதில்கள், அதாவது யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்கள். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மூச்சு விடுற எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆரோக்கியமாக மூச்சு விடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம்.